அத்தியாயம் 620. தோல்வியை ஏற்க இன்னும் தயாராக இல்லை என்பதை சமரன் சொன்னதும் சுக்ராந்த் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். சமரனின் அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதை இந்த நேரத்தில் அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இதிலிருந்து அவரது தாக்குதல் சமரனுக்கு எவ்வளவு ஆபத்தானதாக அமைந்தது என்பதை சுக்ராந்தால் யூகிக்க முடிந்தது. ஆனால் சில கணங்கள் சமரனை பார்த்து சிரித்து கேலி செய்த சுக்ராந்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் சமரனின் கை ஓங்குவதை அவர் பார்த்தார். அவரது மனதுக்குள் கொஞ்சம் கவலைப்படத் தொடங்கினார். இதற்கிடையில் சமரன் மூடிய கையை உயர்த்தினார். அதிலிருந்து ஒரு கரும்பச்சை பளபளப்பு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து சமரன் கையை திறந்தபோது அடர்பச்சை தாமரையிலிருந்து ஒளி வீசுவதை அனைவரும் கண்டனர். அந்த தாமரை கையை விட்டு வெளியே வந்ததும் வேக வேகமாக சுக்ராந்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. அந்த வீர தாமரை முன்னேறி செல்வதை கண்ட சமரன் காயம்பட்ட நிலையிலும் சுக்ராந்தை பார்த்து சிரித்துக் கொண்டே, இந்த தாக்குதலுக்கு தயாராக நான் என் சக்திகளை நிறைய பயன்படுத்த வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்க. சுக்ராந்த், நீ கடந்த முறை செஞ்ச அதே தப்பு தான் திரும்ப செஞ்சிருக்க. புரியல? என்ன பலவீனமா கருதி இருக்க. சரி, அதோட இன்னொரு உண்மையை சொல்லவா? இந்த முறை உன்ன அதிக சக்தி வாய்ந்தவனா கருதி நானும் தப்பு செஞ்சிட்டேன் என்றான். வீர தாமரை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு சுக்ராந்தின் முகத்தின் நிறம் மாறியது. அவனுக்குள் ஒரு விசித்திரமான பயம் தோன்ற ஆரம்பித்தது. அந்த வீரத்தாமரை தோற்றத்தில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் நிஜத்தில் சமரனின் பெரிய வாளை விட பல மடங்கு ஆபத்தானது என்பதை சுக்ராந்த் அறிந்திருந்தார். ஏனென்றால் கடைசியாக சமரன் வீரத்தாமரையின் ஒளியை பயன்படுத்திய போதுதான் சுக்ராந்த் மரணத்தின் விளிம்பை தொட்டு திரும்பி இருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் தாமரை பச்சை மற்றும் வெள்ளை ஒளியில் ஒளிரவில்லை. மாறாக அது அடர்பச்சை நிறத்தில் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் இந்த தாக்குதல் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அவ்வளவு ஆபத்தானது என்பதை சுக்ராந்த் புரிந்து கொண்டார். சமரன் இன்று வரை பயன்படுத்திய மிக ஆபத்தான வீரத்தாமரை ஒளி பச்சை தாமரை மற்றும் வெள்ளை குளிர்ந்த ஒளியின் ஒளியில் செய்யப்பட்டது. இதற்கு காரணம் இதய தெய்வீக ஒளியை விட வெள்ளை குளிர்ச்சியான ஒளி அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. எனவே சமரனின் இந்த தாக்குதல் கடந்த தாக்குதலை விட பலவீனமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த வெள்ளை குளிர்ந்த ஒளி வர்ணமித்திரரின் ஒளி. எனவே சமரனால் கடந்த முறை அதை கட்டுப்படுத்த முடிந்தாலும் அந்த ஒளியை அதன் உண்மையான வலிமைக்கு பயன்படுத்த முடியவில்லை. அந்த தாக்குதல் எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் அது சமரனின் மிக ஆபத்தான தாக்குதல் அல்ல. ஆனால் இம்முறை சூழ்நிலைகள் முற்றிலும் மாறுபட்டன. பச்சை தாமரையின் தெய்வீக ஒளி மற்றும் இதய தெய்வீக ஒளி இரண்டும் சமரனின் தெய்வீக ஒளிகள். இதன் பொருள் அவன் அவற்றை முழு பலத்துடன் பயன்படுத்த முடியும். இதனாலேயே சமரன் இம்முறை தயார் செய்திருந்த வீரத்தாமரை ஒளியின் சக்தி கிட்டத்தட்ட சென்ற முறை போலவே இருந்தது. மறுபுறம் அந்த அடர் பச்சை தாமரையில் எவ்வளவு சக்தி நிறைந்திருக்கிறது என்பதை சுக்ராந்த் உணர்ந்து கொண்டார். அதனால் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. மீண்டும் சமரன் தன்னை முட்டாளாக்குவதில் வெற்றி பெற்றான் என்பதை புரிந்து கொண்டார். உண்மையில் வீரத்தாமரையை தயார் செய்ய நேரம் எடுக்கும். மேலும் அதை இடையில் நிறுத்தினால் தாக்குதல் தோல்வியடையும். இதனால் சமரன் முன்பு ஏற்பட்ட வெடிப்பை சாதகமாக பயன்படுத்தி வீரத்தாமரையை அமைதியாக தயார் செய்திருந்தான். அதனாலேயே ஒளி மறைந்ததும் சக்தியின்மையால் அவன் முகம் வெளிரியது. இந்த நேரத்தில் சுக்ராந்தின் முகம் பயத்தால் நிறைந்திருந்ததை சமரன் பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் சமரனுக்கு திடீரென இருமல் வந்து வாயிலிருந்து சிறிது இரத்தம் வந்தது. அவன் கையில் இருந்த இரத்தத்தை பார்த்த சமரனுக்கு அந்த தாக்குதலால் தான் இந்த விளைவு என்று புரிந்தது. உண்மையில் சமரன் தனது தெய்வீக ஒளிகளை முழுமையாக பயன்படுத்தி வீரத்தாமரையின் மிகப்பெரிய ஒளியை உருவாக்கியது இதுவே முதல் முறை. முன்பு வெள்ளை குளிர்ந்த ஒளியுடனான தாக்குதலுக்கு சமரன் வர்ணமித்திரரின் ஒளியின் உதவியை மட்டும் எடுத்துக் கொள்ளவில்லை. வர்ணமித்திரரின் உள் சக்திகளும் அவனுடன் இருந்தன. இப்போது சமரன் முழுக்க முழுக்க அவனது ஒளிகளையும் அவனது உள் சக்தியையும் மட்டுமே பயன்படுத்துகிறான். இருந்தும் சமரன் முகத்தில் தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகை இருந்தது. மேலும் இதுவரை அவன் அனுபவித்த வலிகள் அனைத்தும் இப்போது நியாயமானதாக தோன்றியது. அதே நேரம் மின்னல் வேகத்தில் நகர்ந்த வீரத்தாமரை சுக்ராந்தின் கண்களுக்கு முன்னால் வந்து பளபளப்புடன் மெதுவாக வளர ஆரம்பித்தது. மெல்ல அந்த தாமரை 5 அடி உயரமானது. அதில் கூடியிருக்கும் சக்திகள் யாருடைய உடலையும் நடுங்கச் செய்யும். அந்த தாமரை வளர்ந்தவுடன் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மங்கலாக தோன்றியது. மேலும் தாமரை மீண்டும் அதிகமான வேகத்தில் வட்டமாக சுழலத் தொடங்கியது. அந்த சுழலும் வீர தாமரையின் ஆபத்தான சக்தியை உணர்ந்த சுக்ராந்திற்கு அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை. தவறுதலாக சமரனின் தாக்குதல் வெற்றி பெற்றால் சுக்ராந்த் அங்கேயே கொல்லப்பட்டு விடுவார். இதை புரிந்து கொண்ட சுக்ராந்த் பயத்துடன் பல்லை கடித்துக் கொண்டு, நான் சாக போறேன், இந்த பையன் ஆட்டத்தையே கெடுத்துட்டான்
என்றார். உடனே அவரது முழு உடலிலிருந்தும் நீல தெய்வீக ஒளி வெளிவரத் தொடங்கியது. அது 8-9 அடி அகலமான கடலாக மாறியது. இந்த நேரத்தில் சுக்ராந்தின் உடல் அந்த சமுத்திரத்தின் நடுவில் இருந்தது. பொதுவாக அவர் இதன் மூலம்தான் எல்லா வகையான தாக்குதல்களிலிருந்தும் தப்பிப்பார். மேலும் அந்த பெருங்கடல் உருவான உடனே கரையில் உள்ள பாறைகளில் அலைகள் மோதும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் கடலின் கரையில் நின்று பெரும் வெள்ளம் வருவதை பார்ப்பது போல உணர ஆரம்பித்தனர். பின்னர் அந்த நீல ஒளி வானத்தில் மெதுவாக பரவத் தொடங்கியது. மேலும் அந்த பகுதி மிகவும் வெப்பமானது. இந்த நேரத்தில் பல வலிமையானவர்கள் நன்றாக இருந்தனர். ஆனால் மீதமுள்ளவர்களின் உடல்கள் வியர்வையில் நனைந்தன. இவர்களில் சில பலவீனமானவர்கள் கூட இருந்தனர். ஆனால் அவர்களின் கண்கள் வெண்மையாக தோன்ற ஆரம்பித்தன. மேலும் அவர்களில் சிலர் தரையில் விழுந்து மயக்கமடைந்தனர். இதுவரை அனைவருமே தெய்வீக ஒளி மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் இப்போதுதான் தெய்வீக ஒளி இயற்கையின் மிகவும் ஆபத்தான சக்தி என்பதை கண்கூடாக உணர்ந்தனர். சுக்ராந்த் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தனது உடலில் இருந்த அனைத்து தெய்வீக ஒளியையும் வெளியே எடுத்ததால் சுக்கிர நகரை சுற்றியுள்ள பகுதி மோசமாக வறண்டு போகத் தொடங்கியது. அந்த உஷ்ணத்தால் சுற்றியிருந்த பொதுமக்களுக்கு தொண்டை வறண்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. இந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் சுக்ராந்தை சுற்றி நீலக்கடல் தயாராக இருந்தது. அதனுடன் வீரத்தாமரை தன்னை நோக்கி வருவதை கண்டவர் மேலும் வீதியில், "அலை சவாரி மாய விலங்கு, சீக்கிரம் தயாராகு" என்று கத்தினார். அவர் முகத்தில் அத்தனை பீதி தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவர் கைகளை அசைக்க ஆரம்பித்தார். அடுத்த கணம் சுக்ராந்தை சுற்றியிருந்த கடல் நடுங்கத் தொடங்கியது. நொடியில் அது சுழல ஆரம்பித்து பெரிய நீல நிற மாய விலங்காக மாறியது. இந்த மாய மிருகம் தயாரானவுடன் சுக்ராந்தின் முகம் வெண்மையாக மாறத் தொடங்கியது. ஏனென்றால் அவரும் இந்த தாக்குதலில் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி இருந்தார். அந்த மாய மிருகம் மிகவும் பெரியதாகவும் சிங்கம் போலவும் இருந்தது. ஆனால் அதன் வாளுக்கு பதிலாக பெரிய தேள் போன்ற ஒரு குச்சி இருந்தது. அதன் பெரிய தலையில் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு நீல கூரான கொம்பு இருந்தது. மறுபுறம் சமரன் இந்த மந்திர விலங்கை பார்த்தவுடன் அவனும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான். சுக்ராந்தால் தனது தெய்வீக ஒளியை இந்த அளவு கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் தெய்வீக ஒளியிலிருந்து ஒரு மந்திர விலங்கை கூட உருவாக்கியுள்ளார். ஆனால் அதே நேரம் தன் தெய்வீக ஒளியில் இருந்து தன்னால் கூட ஒரு மாய விலங்கை உருவாக்க முடியாது என்பது சமரனுக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஆனாலும் சமரன் இதனால் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அதே நேரம் வீரத்தாமரை தனது இலக்கை அடைந்திருந்தது. அது சில கணங்களில் சுக்ராந்தின் அருகே சென்றடைந்திருந்தது. மேலும் அதன் அபார சக்தியால் அந்த நீல விலங்கு கூட விசித்திரமாக உணர ஆரம்பித்தது. மேலும் வீரத்தாமரை தன்னை நெருங்கி வருவதை கண்ட சுக்ராந்த் பீதியில் கைகளில் இருந்த முத்திரைகளை மாற்றத் தொடங்கினார். சுக்ராந்த் இதை செய்தவுடன் அவருக்கு முன்னால் தயாராக இருந்த நீல மந்திர விலங்கு மிகவும் உரத்த கர்ஜனையுடன் வேகமாக முன்னேறத் தொடங்கியது. மேலும் சற்றும் பயப்படாமல் நேராக வீரத்தாமரையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அது முன்னோக்கி சென்றதும் அந்த பகுதி முழுவதும் சத்தமாக நடுங்க ஆரம்பித்தது. 2 தாக்குதலுக்கும் இடையே இருந்த தூரம் நொடிப்பொழுதில் மறைந்தது. மலையை எரித்து சாம்பலாக்கக்கூடிய அல்லது கடலை ஆவியாக்கி ஒரே அடியில் காணாமல் போக செய்யக்கூடிய 2 ஆபத்தான சக்திகள் கடைசியில் ஒன்றோடு ஒன்று மோதின. இதனால் உலகையே அதிர வைக்கும் நடுக்கம் வெளிப்பட்டது. அவை இரண்டும் மோதியவுடன் எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. வெடிப்பில் இருந்து திகைப்பூட்டும் சக்திகள் நேராக சமரன் மற்றும் சுக்ராந்தை நோக்கி நகரத் தொடங்கின. மோதும் முன் வானில் பயங்கர அமைதி நிலவினாலும் மோதியவுடன் கொடிய வெள்ளம் போல சக்திகள் எங்கும் பரவ ஆரம்பித்தன. இந்த சக்திகளின் வெடிப்பு காரணமாக அருகில் இருந்த அனைத்து சக்தி வாய்ந்த நபர்களும் சட்டென நின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பகுதி முழுவதுமாக காலியானதை யாராலும் நம்ப முடியவில்லை. வெடிச்சத்தத்தில் இருந்து வெளியேறும் சக்திகளை கண்டு அனைவரின் உள்ளங்களும் பயத்தில் மூழ்கின. தவறுதலாக அந்த சக்தி தங்களை தாக்கினாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் உடல் மற்றும் எலும்புகள் வெடித்து மறைந்துவிடும் என்று அவர்கள் நினைக்க தொடங்கினர். அந்த பயங்கர சக்திகள் சுமார் 500 அடி தூரம் வரை பரவியதால் இரு தரப்பிலும் இருந்த பலசாலிகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினர். பலம் இருந்தாலும் இந்த வெடிப்பில் இருந்து தப்ப முடியாது என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாலாபுரமும் ஓடினர். உண்மையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் ஓடியதால் ஒரு விசித்திரமான பீதி ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் போர்க்களத்தை விட்டு வெளியேறி ஓடி ஒளிந்து கொண்டு அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் பெரியவர் பரமார்த்தாவும் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தினார். இதன் காரணமாக தங்கம் வெள்ளி சகோதரர்கள் இருவரும் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
அவர்களின் முகங்களின் நிறமும் வெளிரத் தொடங்கியது. இருவரும் சேர்ந்து எந்த சக்தி மூதாதையரையும் எதிர்த்து போரிடலாம் என்றாலும் நீண்ட நேரமாக நடந்து வரும் சண்டையால் இப்போது அவர்களும் பலவீனமாக உணர ஆரம்பித்தனர். இதற்கு முன்பு நடந்த சண்டையில் சுக்ராந்த் இடையில் வந்து அவர்களுக்கு உதவுவது வழக்கம். ஆனால் இப்போது சமரன் அவரையே சிக்கலில் சிக்க வைத்திருந்தான். எனவே இப்போது பெரியவர் பரமார்த்தாவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பது இருவருக்கும் தெரியும். அவர்களின் முகம் வாடியதைக் கண்ட பெரியவர் பரமார்த்தாவின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை தோன்றியது. அதே நேரம் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2 சகோதரர்களையும் உடனடியாக போரை விட்டு துரத்தவில்லை. அதற்கு பதிலாக உடனடியாக திரும்பி உலகை பிளக்கும் வெடிப்பை பார்வையிட்டார். வெடிப்பில் இருந்து அவர் வெகு தொலைவில் இருந்தார். ஆனாலும் அதிலிருந்து வெளிப்படும் சக்திகளை பற்றிய ஒரு விசித்திரமான பயம் அவரின் முகத்தில் தோன்றத் தொடங்கியது. உண்மையில் இந்த வெடிப்பு தனது நிலைமையையும் மோசமாக்கி இருக்கலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த நேரத்தில் அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சமரன பலவீனமா கருதி நான் தப்பு செஞ்சிட்டேன். அவனுக்கும் சுக்ராந்துக்கும் இடையில அவ்வளவு பெரிய இடைவெளி இருந்துச்சு. ஆனாலும் அவன் இவ்வளவு நேரம் சுக்ராந்த தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கிட்டான். ஆனாலும் இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சண்டையில வென்றது யாரு? கடவுளே, நான் உன்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன், இதுல வெற்றி பெற்றது சமரனா மட்டும்தான் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்ட பெரியவர் பரமார்த்தா தூரத்தில் தெரியும் அபாயகரமான ஆற்றல் புயலை பார்த்தார். இன்றைய போட்டியில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை இந்த வெடிப்புதான் தீர்மானிக்கப் போகிறது என்பதை அவரால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த அபாயகரமான வெடிப்பு வானத்தில் எதிரொலிக்க அதன் விசித்திரமான வெப்பத்தால் அந்த பகுதி முழுவதும் காய்ந்து வறண்டு போயிருந்தது. அந்த வெடிப்பு நடந்து சில கணங்கள் கடந்திருந்தன. ஆனாலும் அதிலிருந்து வெளிப்படும் சக்திகள் இன்னும் அங்கு எங்கும் சுற்றி கொண்டிருந்தன. இந்த சக்திகள் காரணமாக சமரனுக்கும் சுக்ராந்துக்கும் இடையிலான போட்டியில் யார் வென்றார்கள் என்பதை யாராலும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. இந்த நேரத்தில் எண்ணற்ற கண்கள் வெடித்த இடத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தாலும் அப்படி ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்து அவர்களின் கால்கள் இன்னும் நடுங்கின. இந்த வெடிப்பு தங்களுக்கு சற்று அருகில் நடந்திருந்தால் கூட ஒருவேளை முழு சுக்கிர நகரமும் சுடுகாடாக மாறியிருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இரு தரப்பிலும் இருந்த பலமானவர்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து எப்படியோ ஓடி ஒளிந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இதற்கிடையில் சிறிது தூரத்தில் இருந்த ஒரு மலையின் அருகே வெடிப்பில் இருந்து தப்பிக்க ஒளிந்து கொண்ட இரட்சகன் பள்ளியைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்களில் ஒருவனின் நெற்றியில் நிறைய வியர்வை வழிந்திருந்தது. அதை துடைத்துக் கொண்டவன் தன் நண்பர்களை பார்த்தான். நவநீதன், சுனில் இருவருமே பீதி நிறைந்த கண்களுடன் வெடிப்பை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அதை கவனித்த புனிதன் பயம் நிறைந்த குரலில் புலம்ப ஆரம்பித்தான். இந்த சமரனுக்கு முழு பைத்தியங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை அவனால எப்படி நடத்த முடியுது? இவன் உண்மையிலேயே மனுஷன்தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றான். இப்போது மூவரும் பள்ளியின் பெரியவர்களாகிவிட்டதால் அவர்களும் பெரியவர் பரமார்த்தாவுடன் இந்த சண்டைக்கு வந்திருந்தனர். மூவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரியும். எனவே அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு சக்தி சக்கரவர்த்தியை எதிர்த்து கொண்டிருந்தனர். சக்தி சக்கரவர்த்தி அவர்கள் மூவரையும் பல முறை தாக்கியது உண்மைதான் என்றாலும் இறுதியில் மூவரும் இணைந்து சக்தி சக்கரவர்த்தியின் சக்தியை ஈடுகட்டி வெற்றி பெற்றனர். இதற்கிடையில் நவநீதனும் சுனிலும் தலையை அசைத்து பெருமூச்சு விட்டபடி வெடிப்பு நடந்த இடத்தை பார்த்தனர். அவர்களுக்கு தெரிந்தவரை 2 வருடங்கள் மட்டுமே கடந்து விட்டிருந்தன. ஆனால் அவர்களை மூத்தவர் என்று அழைத்த அந்த புதிய மாணவன் இப்போது கருப்பு மூளையின் மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவருடன் சண்டையிடுகிறான். இவ்வளவு குறுகிய காலத்தில் அவனது அதிகாரங்கள் இவ்வளவு வேகத்தில் அதிகரிக்கும் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். பலசாலிகளின் சண்டையில் தனக்கும் சமரனுக்கும் நடந்த சண்டை எவ்வளவு ஆபத்தானது என்பது சுனிலுக்கு இப்போதும் நன்றாக நினைவிருந்தது. அப்போது சமரன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியதால் அந்த கணத்தில் சமரன், சுனில் இருவரும் படுகாயமடைந்து மயங்கி விழுந்தனர். ஆனால் இப்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது சமரன் ஒரு சில தாக்குதலில் கூட தன்னை மோசமாக தோற்கடித்திருக்கலாம் என்று சுனிலுக்கு தோன்றியது. இதை பற்றி யோசித்த சுனில் நிம்மதியாக உணர ஆரம்பித்தான். சமரனின் திறமை ஒவ்வொரு முறையும் அவனை வியக்க வைத்தது. ஆனால் இவ்வளவு ஆபத்தான வேகமான பயிற்சிக்கு பின்னால் இருப்பது ஒரு மனிதனின் திறமை மட்டுமல்ல என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். உண்மையில் அத்தகைய வேகத்தை அடைவது விதியில் எழுதப்பட்டுள்ளது. அந்த விதியின் வழிகள் கடவுளின் கைகளில் மட்டுமே இருந்தன.